வெல்கம் டு நிசா கிச்சன். நம்ம சேனலில் பீஃப் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ பீஃப் எடுத்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3ஐயும் நல்லா பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். அதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் போட்டாச்சு. இதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது கூட கல் உப்பு 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டை நல்லா இடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கலாம். அரைச்சதும் சேர்த்துக்கலாம், பிரச்சனை இல்லை. இது கூட இடித்ததும் போட்டாலும் நல்லா வாசமாக இருக்கும். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேர்த்துட்டு குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 4 விசில் விட்டுட்டேன். 4 விசில் விட்டு திறந்து பார்த்தா நல்லா வெந்திருந்துச்சு கறி. தண்ணியும் அதிகமாக இல்லை. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். சட்டியில் கருவேப்பிலை, பச்சை மிளகாய், நம்ம வேக வச்சு சுக்கா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பரட்டிக்கலாம். பாருங்கள், நல்லா பரட்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சூப்பரான சுவையான பீஃப் சுக்கா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.